இன்றைக்கு நாள் முழுவதும் புதிய தலைமுறையில் விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகளை பற்றி தான் பேச போகிறோம். ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே விவசாயம் சார்ந்த செய்திகளுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை ஒளிபரப்புகிறோம். விவசாயிகளுடைய தற்கொலை சார்ந்த செய்திகள், என்ன மாதிரியான தீர்வுகள், அது தொடர்பான விவாதங்கள் எல்லாமே முன்வைக்கப்படுகிறது. டெல்டா பகுதிகளிலையும் போய் கள ஆய்வும் நடத்தப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான தீர்வுகளை முன்வைக்கிறாங்க, மத்திய மாநில அரசுகள்கிட்ட இந்த விவசாயிகள் எதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக ஒளிபரப்புறோம். அந்த அடிப்படையில் புதிய தலைமுறையுடைய புது புதார்த்தங்கள் நிகழ்ச்சியிலையும் நம்ம விவசாயம் சார்ந்த பிரச்சனை தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இரண்டு பேருக்குமே விவசாயம் சார்ந்த பின்னணி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நீங்கள் களத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க, உங்களுடைய போராடி இருக்கிறீங்க, உங்களுக்கும் விவசாயம் சார்ந்த அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது. சமீப காலமாக இந்த தற்கொலைகள் அதிகமாக இருக்குது. விவசாய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய தற்கொலை அப்படிங்கிறது சமீப காலமாக அதிகரித்திருக்கிறது. என்ன காரணம், எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? முதல்ல புதிய தலைமுறை தொலைக்காட்சி விவசாயிகளுக்கான ஒரு நாள் முழுவதும் அர்ப்பணித்து விவாதித்து அதை மக்கள் பிரச்சனையாக மாற்றியதற்காக முதலில் தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பரபரப்பு செய்திகளில் மட்டும்தான் ஊடகங்கள் இருக்கும், அதில் மூழ்கி போயிருக்கும், தனிநபர் பிரச்சனைகளை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கும் என்பதை மாற்றி ஒரு 3000 ஆண்டுகால பாரம்பரியமுள்ள தமிழகத்தினுடைய விவசாயம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பற்றி கவலைப்பட்டு அதை ஒரு பொது விவாதமாக பொதுக்களத்தில் மாற்றி இருப்பது என்பது உளப்பூர்வமான மகிழ்ச்சியை எனக்கு தருகிறது. இது மேலும் தொடர வேண்டும் என்பதையும் புதிய தலைமுறை அமைப்பிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அடிப்படையான இந்த வேறுபாடு, இந்த பிரச்சனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் ஆழமாகவும் விவாதிக்க வேண்டியது. அதே போல நண்பர் ஐயநாதன் அவர்கள், நான் இருவருமே காவேரி டெல்டாவில் பிறந்தவர்கள். எங்களுக்கு அதனுடைய துயரம், அதனுடைய ஆழம் என்னங்கிறது பற்றி ரொம்ப தெளிவாக தெரியும். இன்று இருக்கக்கூடிய விவசாய கொள்கைகள், அடிப்படையான கொள்கைகள், அரசாங்கம் அப்பப்ப புண்ணுக்கு மருந்து போடுறது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க ஒழிய அதற்கான அடிப்படை காரணங்களை ஆராயவில்லை என்பது மட்டுமல்ல, மத்திய மாநில அரசாங்கம் இரண்டுமே திட்டமிட்டு விவசாயினுடைய வாழ்வாதாரங்களை அதை அழித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலக அறிஞர்களாக இருந்தாலும் சரி, இந்திய பொருளாதார வல்லுநர்களாக இருந்தாலும் சரி, அமர்த்தியா சென் போன்ற நோபல் பரிசு பெற்ற இந்திய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, இந்திய பொருளாதார அறிஞர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த உலகமயம் என்ற ஒன்று திட்டமிட்டு விவசாயத்தை அழிக்கிறது என்பதை ஆழமாக சொல்லுகிறார்கள். உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னாக்க, இந்த உலகமயத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க, உலக பெருமுதலாளிகளுடைய விளைபொருளை இந்தியாவில் விற்று இந்திய விவசாயிகளுடைய நிலங்களை எல்லாம் பாழ்படுத்தி அதை அழித்து ஒழித்து அதையெல்லாம் ரியல் எஸ்டேட்டாக மாற்றி அதில் லாபம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு திட்டத்தில் தான் அது இருக்கு. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய நில உரிமை சட்டமாக இருந்தாலும் சரி, அதே போல அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்றாங்க பாருங்க, அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதெல்லாம் அதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ரெண்டாவது விஷயம், இந்த காவேரி டெல்டா என்று நீங்கள் பார்த்தால் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு, பண்பாட்டுக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பு ஒரு கல்லணையை கரிகால் பெருவளத்தான் கட்டி தண்ணீரை தேக்கி அதன் மூலம் விவசாயம் செய்து அதன் மூலம் ஒரு பெரிய அரசை உருவாக்கி ஜாவா, சுமத்ரா அது வரைக்கும் கப்பல்ல போனா அப்படின்னாக்க அதனுடைய வளத்துக்கு அடிப்படையான காரணம் அந்த காவேரி டெல்டா தான், தமிழகத்தினுடைய வளத்துக்கு. இன்னைக்கு அதனுடைய பேரழிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, கர்நாடகத்திலிருந்து காவேரி தண்ணீர் கொடுக்கவில்லை என்பது மட்டும் காரணம் அல்ல. கடந்த 60 ஆண்டு காலமாக காவேரியும் காவேரியினுடைய உபநதிகள், காவேரியினுடைய மொத்த கால்வாயெல்லாம் நீங்க எடுத்து கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாக்க 24,000 அந்த காலத்து கணக்கு மைல்கள். அதனுடைய சின்ன கால்வாய், பெரிய கால்வாய், இதெல்லாம் உலகத்துல எங்கேயுமே அது மாதிரி கிடையாது. இது நைல் நதி உலகத்தின் மூத்த நதி என்கிறார்கள். அதை விட மூத்த விவசாயம் காவேரி டெல்டாவில் இருக்கு. அதெல்லாம் கம்ப்ளீட்டா எப்படி அழிஞ்சுது? அழிவுக்கு காரணம் பொதுப்பணித்துறையின் மூலமாக நடைபெற்ற கான்ட்ராக்ட் கொள்ள, இது ஒரு காரணம். அதே போல இவ்வளவு பெரிய பரபரப்பான தண்ணீர் பிரச்சனை இருக்கு, முதலமைச்சர் ஈடுபடுறாரு, எல்லாம் கரெக்ட். ஆனால் காவேரியில புகழூர் என்ற இடத்துல ஓடுற தண்ணியை மறிச்சு அப்படியே மணல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்பவும் எடுக்கிறாங்க. இதற்கெல்லாம் யார் காரணம்? இது ஒரு பெரிய நம்பர் 1 கிரிமினல் இல்லையா, பெரும் குற்றம் இல்லையா? அங்க பெரிய போராட்டங்கள், அருமை தலைவர் நல்லக்கண் அவர்கள் தலைமையில விஸ்வநாதன், முகிலன், அது என்னை போன்றவர்கள், பழைய நெடுமாறன் எல்லாரும் போய் 3-4 மாசமா போராடிட்டு இருக்கோம்.
இந்த சீரழிவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து தடுக்கணும். ரெண்டாவது, மூன்றாவது நான் இதில் வந்து வலியுறுத்தி சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்ப நேத்து முந்தா நாள் வந்து நான் ஒசூர் பக்கம் போயிருந்தேன். ஒசூர்ல 1 கிலோ தக்காளி அங்க இருக்கக்கூடிய விவசாயி 50 பைசாவுக்கு விற்கிறான். அதே போல கேரட் 2 ரூபாய்க்கு விற்கிறான். முட்டைக்கோசு 2 ரூபாய்க்கு விற்கிறான். அதை அறுவடை செய்து கொண்டு வர்றதுக்கு கொடுக்கிற கூலியே அதை விட கூட இருக்குங்கிறதுனால என் கண் முன்னால பார்த்தேன். நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். அதை பார்க்க போது ரத்த கண்ணீர் வடிச்சேன். டிராக்டரை விட்டு அவனே உழுது பயிரிட்டதை இந்த காசு கொடுக்க முடியாம அப்படியே உழுதுகிட்டு இருக்கான். தஞ்சை காஞ்சி கிடக்குது, மற்ற மாவட்டங்கள்லாம் இருக்கு. பயிரோட சேர்த்து, ஏன்னா அதை எடுக்க முடியல. அது அவனால எடுத்து கொண்டு வந்து வித்தா அதுக்கு கொடுக்கக்கூடிய கூலி இந்த விற்பனை ஆவறதை விட குறைவா இருக்கு. டிராக்டரை வச்சு கூப்பிட்டு போய் வந்து பாருங்க, நீங்கெல்லாம் வந்து அரசியல் பண்றீங்க, மக்களுக்குங்கிறீங்க, இந்த மாதிரி நடக்கிற அநியாயத்தை வந்து பாருங்கன்னு போய் பார்க்கிற போது நெஞ்சம் கொதிக்குது. அரசாங்கம் என்ன பண்ணுது? இவர்கள் யார் பவருக்கு வர்றது, யார் முதல்வரா வர்றது, யார் என்ன செய்யறதுங்கிற போராட்டத்தில் இருக்காங்களே ஒழிய இந்த மக்களை பற்றி யார் கவலைப்படுறது? போர்க்கால அடிப்படையில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அரசியல் கட்சிகள், பொதுநல அமைப்புகள் எல்லாரும் களத்துல இறங்கி 100 விவசாயி கிட்டத்தட்ட செத்து போயிருக்காங்க. நேத்து மட்டுமே 9 பேர் செத்து இருக்கிறார். இது என்ன நாடா? அல்லது வந்து நம்ம ஆப்பிரிக்க நாடுகள்ல சில நாடுகளை சொல்லுவோமே, பஞ்சத்தால் பசியால் மக்கள் எல்லாம் செத்து போய் கொண்டிருக்கிறார்கள், உலகமே விதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமே, அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம மாத்த போறோமா? இந்த கொடுமைகள் எல்லாம் சகிக்க முடியல. இதை வந்து ஒரு மக்கள் போராட்டத்தின் மூலமாக, ஊடகத்தினுடைய துணையோடு, நல்ல அரசியல் கட்சி துணையோடு ஒரு போரை ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக தமிழகத்தில் உருவாக்க வேண்டும். ஆமா, இப்ப அண்ணா வந்துட்டு தக்காளியை சொன்னாரு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹாப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துட்டு இங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல் விவசாய பிரச்சனை அப்படின்ற அடிப்படையில் நான் பேசுறேன். இந்த 2 இடத்துலையும் முட்டைகோசு பதிவு பண்ணாங்க. ஒரு 3-4 மாசத்துல அது விளைஞ்சிருச்சு. விளைஞ்சு எல்லாம் போயிட்டு அதை வெட்டி மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு விற்பனை பண்ணா 80 கிலோ மூட்டைக்கு 500 to 600 ரூபா கிடைக்கும் நார்மலா. இன்னைக்கு 100 ரூபாய்க்கு தான் அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அதுக்கும் உடனடியாக பணம் கிடையாது அப்படின்றாங்க. கிரன்ச். இப்போ நீங்க பாருங்க, விவசாயம் அப்படின்னு மண்ணையும் மழையையும், அதாவது நீரையும் நம்பியது. இங்கே அது வெற்றிகரமாக நடந்து விட்டது. ஆனால் சந்தையில் ஒரு அரசு அறிவித்த ஒரு கொள்கையின் காரணமாக ஏற்பட்ட ரொக்க தட்டுப்பாடு என்பது பாதித்து அந்த விவசாயினுடைய படம் அதை அப்படியே போட்டிருக்கிறாங்க. நான் அடுத்தபடியாக அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஈரம் காஞ்சிடறதுக்குள்ள நான் வந்துட்டு கோதுமையை நட்டாக்கணும், சாகுபடி பண்ணி ஆகணும். எனவே எனது கால்நடைக்கு தேவையான அளவுக்கு இந்த முட்டைகோசெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் அப்படியே போட்டு உழுதுற போறேன் அப்படின்றாரு. இதுதான் அவலம், இதுதான் துயரம். இந்த நாட்டை பொறுத்தவரை இதே தான் திண்டுக்கல்லிலும் நடக்கின்றது. ஹாப்பூர் உத்தரப்பிரதேசம், இங்கே திண்டுக்கல்லில் நடக்கிறது. அங்கே ஒரு சந்தை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு நம்மளுடைய வத்தலகுண்டு, ஒட்டஞ்சத்திரம் போன்ற சந்தைகளில் விலை இல்லை. 50 பைசாக்கு தக்காளி அப்படின்னம்னா என்னது இது? 20 ரூபா, 40 ரூபா, 60 ரூபான்னு இதே தொலைக்காட்சியில் நம்ம பார்த்துருக்குறோமே. இப்போ விவசாயிக்கு என்னதான் கிடைக்குது? இப்போ இந்த அன்சர்டினிட்டி எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியாளர்களினுடைய பார்வையின்மை அல்லது தவறான பார்வை அல்லது பார்க்க தவறியமை, டேர்னிங் எ பிளைண்ட் ஐ என்று சொல்லுவார்களே, அதுதான் முக்கிய காரணம். விவசாய பின்னணியிலிருந்து வந்தவர் தான் எல்லோருமே. அது பன்னீர்செல்வம் ஆகட்டும், இல்லை நம்ம மோடி ஆகட்டும், எல்லாமே நகரத்தில் பிறந்தவங்களா? யாரும் கிடையாது. நம்ம விவசாய பின்னணியிலேருந்து தான் வந்தவங்க. இன்றளவும் நாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எந்த விதமான பர்கர்கள்லாம் இம்போர்ட் பண்ணி ஒன்றும் சாப்பிடல இந்த நாட்டில். ஆனால் இந்த நாட்டில் நம்ம கவனம் செலுத்திக்கிறோமா என்றால் இல்லை. மண்ணையும் நீரையும் அல்லது மழையையும் சார்ந்து நடக்கக்கூடிய விவசாயத்தை 14 ஜீவ நதிகள் ஓடக்கூடிய இந்த நாட்டில் சரியாக பாசன பரப்பை மேம்படுத்தி பண்ணியிருந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட இன்னும் இது இரட்டிப்பு ஆனாலும் கூட சோறு போட முடியும். இன்ன வரைக்கும் நம்ம அரிசியை இறக்குமதி பண்ணல, இன்ன வரைக்கும் நம்ம கோதுமை இறக்குமதி பண்ணல. ஆனா இறக்குமதி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு WTO அழுத்துது. அப்ப இவர் சொன்ன அந்த பொருளாதார கொள்கை நோக்கு, இந்த பார்வை விவசாயத்தை சார்ந்து பார்க்க வேண்டும். இப்போ 90 பேர் இறந்து போயிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த 90 பேர் இறந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி பயிர் வளரல, இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதன் காரணமாக ஏற்பட்ட அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னோட அறிக்கையிலேயே அங்கீகரிக்கலையே. நீங்க ஒரு மரணத்தை அங்கீகரிக்க மாட்டீங்களா? விரும்பி மரணத்தை கொண்டு வர முடியுமா? விரும்பின ஹார்ட் அட்டாக் வருமா? விரும்பி யாராவது போயிட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்களா? இந்த கேள்வியை முந்தா நாள் கேட்டோமே.
அப்போ நீங்க ஒரு அரசா இருந்துகிட்டு நீங்க அங்கீகரிக்கல அப்படின்னோம்னா அப்புறம் என்ன இது அம்மாவுடைய ஆட்சி, அம்மாவோட மனசு அங்கீகரிக்கணும்ல. முதல்ல மத்திய மாநில அரசுகள் மீதான குற்றச்சாட்டு அப்படிங்கறத தவிர்க்க முடியாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசுகள் மீதான குற்றச்சாட்டை மட்டும் இதை நம்ம சுரிக்கிறாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் நான் பொலிட்டிக்கலா வேற ஒரு தளங்கள்ல ஆழமா அந்த பிரச்சனைகளை விவாதிக்கணும் அப்படிங்கறதான் திட்டம். அந்த அடிப்படையில் இப்ப நீங்க சொன்னது வந்து சந்தைக்கு வரக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க சொன்னீங்க. முட்டைக்கோசையோ கேரட்டையோ கொண்டுட்டு வர முடியலன்னு நீங்க சொன்னீங்க. நீங்க தக்காளி உதாரணங்கள்லாம் சொல்லப்பட்டது. அடிப்படையில் அதை விளைவிக்கிற போது விவசாயி சந்திக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து தொடங்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா அதை புரிஞ்சுக்க முடியும். விவசாயிகள் சந்திக்கக்கூடிய ஆதாரமான பிரச்சனைகள் என்ன, மிக மிக முக்கியமான பிரச்சனைகள்லாம் என்னவாக இருக்கிறது? விவசாயிகள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும்னாக்க, சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு காந்தியடிகள் தெளிவா சொன்னாரு, இந்தியா என்பது கிராமங்களில் தான் வாழ்கிறது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இருக்கக்கூடியது அரசியலாக நான் சொல்லவில்லை, எந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கிறோம்னு. இன்னைக்கு இந்தியா என்பது மேக் இன் இந்தியாவில் வாழுது, ஸ்மார்ட் சிட்டியில் வாழுது, எங்கேயோ ஒரு இடத்துல வாழுது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்னைக்கு வந்திருக்கு. இதுக்கு நான் மோடியை மட்டும் குறை சொல்லலை, நான் காங்கிரஸ் கட்சியையும் குறை சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த எந்த இடத்தில் தொடங்கி எவ்வளவு மோசமான இடத்துக்கு சுதந்திர இந்தியா பயணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 5 ஆண்டு திட்டங்கள் எல்லாம் போடப்பட்டது. இப்ப 5 ஆண்டு திட்டத்தை இந்த வருஷத்தோட ஒழிச்சு எடுக்க போறாங்க. இப்ப சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி உள்ள விவசாயம் அப்படிங்கிறது சரியா இருந்ததுன்னு புரிஞ்சுக்கலாமா உங்களுடைய? சுதந்திர இந்தியாவுக்கு முந்தி இருந்த விவசாயம் என்பதும் ஒரு ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விவசாயமா அது இருந்தது. பணப்பயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெரிய பெரிய மலைகளை எல்லாம் அழித்து, இன்னைக்கு ஆறுகள் அழிவுக்கு காரணம் பிரிட்டிஷ்காரர்களுடைய வருகை தான். உதாரணமா நம்ம சேர்வராயன் மலையில் இருக்கு அவங்க காப்பி தோட்டம் போடுறதுக்காக அந்த மரங்களை எல்லாம் வெட்டி நிலச்சரிவு ஏற்பட்டு அதனால் புகழ்பெற்ற வாணி நதி என்ற ஒரு நதியே அழிந்து போனது. அதே போல நிறைய எனக்கு உதாரணங்கள் சொல்ல முடியும், அது ரொம்ப தனி தலைப்பு, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். வெள்ளக்காரர்கள் காலத்துல அப்படிப்பட்ட ஒரு பேரழிவு, அவனுடைய பணப்பயிர் அவனுடைய ஐரோப்பிய சந்தைகள்ல பொருளை கொண்டு போய் நம்ம பொருளை விற்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பொருளாதாரம் இருந்தது. அதை எதிர்த்து போராடி இந்திய நலன் பொருந்திய ஒரு விவசாய முறையை உருவாக்கணுங்கிறது தான் சுதந்திர இந்தியாவின் நோக்கமாக உருவாக்கப்பட்டு 5 ஆண்டு திட்டங்களை அறிவிச்சோம். அந்த 5 ஆண்டு திட்டங்கள்ல தான் தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அணை, அதே போல மேட்டூர் அணையெல்லாம் முந்திய பிளான் பண்ணா கூட 5 ஆண்டு திட்டங்கள்ல தான் நிதி ஒதுக்குனாங்க. நிதி ஒதுக்கி நீரை வளப்படுத்தி ஒவ்வொரு விவசாய பகுதிகளையும் விரிவாக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதே போல கூட்டுறவு சங்கங்கள் அமைத்து கடன் உதவி செய்யறது, அதே போல உரங்கள் கொடுக்கிறது. அதுல இந்த உரங்கள் ரொம்ப இந்த காங்கிரஸ் அரசாங்கம் அல்லது இதுல ரொம்ப பெரிய ஒரு நாட்டை பேரழிவுக்கு உட்படுத்தியது என்பது இந்த பசுமை புரட்சி. அது நம்மாழ்வார் போன்றவர்கள்லாம் பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. ஆரம்பத்தில் கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் கூட அதை நாங்கள் சரியா புரிஞ்சிக்கல, அது வளர்ச்சி அல்லது பொருள் உணவு பெருக்கமாச்சேன்னு நினைச்சோம். ஆனா நான் இப்போ மனம் விட்டு சொல்லுகிறேன், இந்த பசுமை புரட்சி விவசாயத்தையும் விவசாய மண்ணையும் விவசாய வாழ்க்கையையும் அவனுடைய பொருளாதாரத்தை உலக மல்டிநேஷனல் கார்பரேஷன் உரங்களின் மூலமாக எடுத்து செல்வதற்கு தான் அது வழிவகுத்தது. என்ன சந்தேகம்னா, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பணப்பயிர் அதிகமா இருந்தது. இப்ப சுதந்திர இந்தியாவுல பணப்பயிர்ல இருந்து உணவு பயிருக்கு மாறல. அப்படி மாறலையா ஐயநாதன் சொல்ற மாதிரி, இல்ல மாறினதான் பசுமை புரட்சியா? மாறுறோம் அப்படின்னு அறிவிச்சு அவங்களுடைய 5 ஆண்டு திட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உணவு பற்றாக்குறையை போக்குறதுக்கான ஒரு முறை என்றுதான் ஆரம்பித்தார்கள். ஆனால் அதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள், மோசடித்தனங்கள், ஏமாற்று வேலைகள் இதெல்லாம் என்ன ஆச்சுனாக்க, அது கம்ப்ளீட்டா பெரும் முதலாளிகளுக்கும் உதவியாக அமைந்தது. நோக்கம் எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும், பயிரிடணும் அப்படின்னு கொண்டு வர்றதா. ஆனால் பயன் விவசாயிகளுக்கு போகாமல் அது விவசாயத்தின் அழிவாக முடிந்து ஆலை முதலாளிகள், அதை உரத்தை உற்பத்தி செய்யறவன், எந்திரங்களை உற்பத்தி செய்யறவன், இவன் ஆதாயமா போச்சு. அது கூட கொஞ்சம் சுமாரா இருந்தது. இப்ப என்னன்னாக்க, இன்றைய உலகமய பின்னணியில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும், ஏன்னா ஒரு விவசாயம் நம்ம புரிஞ்சுக்கிற போது இந்திய விவசாயம் வேறு, அமெரிக்க விவசாயம் வேற. அமெரிக்காவில் அந்த வேறுபாடை பார்க்கலாம். நான் பசுமை புரட்சிக்கு மட்டும் அவர்கிட்ட விளக்கமாயிட்டு வந்துடுறேன். நீங்க எப்படி அந்த டிஃபரன்ஸ் நீங்க எப்படி பார்க்கலாம்? இல்லை, இப்போ நம்ம அடிப்படையில் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னங்கன்னா, அந்த நேரத்தில் இருந்தக்கூடிய உணவு பற்றாக்குறையை பயன்படுத்தி இவங்க பசுமை புரட்சி திட்டம்ன்றதை ஒன்று கொண்டு வராங்க. நம்முடைய மண் சார்ந்த, நம்முடைய பருவநிலை சார்ந்த ஒரு வேளாண்மை தான் இந்த நாடு முழுவதும் இருந்துச்சு. இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்குது.
இன்னைக்கு நம்ம காரிஃப் சீசன், ராபி சீசன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னோம்னா சீசனல் ரெயின் ஃபால்ஸ், தட் இஸ் மான்சூன். ஒன்று தென்மேற்கு, இன்னொன்று வந்துட்டு வடகிழக்கு. இன்னைக்கு கூட இப்போ நீங்கள் உங்களோட செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவங்க சொன்னதுன்னா வடகிழக்கு பருவமழை வந்துட்டு இந்த அளவுக்கு 41% வந்துட்டு குறைவாக பெஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது எங்கே பாதிக்குதுன்னா விவசாயத்தை பாதிக்குது. அப்போ நல்லா பெஞ்ச போது அது எங்கே வந்துட்டு பாதிக்குது, எப்படி அது உதவுது அப்படின்னா விவசாய உற்பத்தியில் உதவுது. இப்போதான் தென்மேற்கு பருவமழை நல்லா பெஞ்ச காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் உற்பத்தி பெருக்கு அதிகமாயிடுச்சு. 62% அளவுக்கு இந்த முறை மழை பெய்திருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் ஆமா ஆமா, அது ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு 80%. இப்போ டெல்டால நீங்க பாத்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிட்டு சராசரியா சொல்றாங்க. ஒரு சராசரி 70%. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்றது அந்த 41% அப்படின்ற ஒரு இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியா முழுவதும் ராபி சீசனில் வந்துட்டு நல்லா இருக்குது. ஏன் நல்லா இருக்குது அப்படின்னோம்னா தென்மேற்கு பருவமழை நன்றாக பொழிந்தது. அப்போ நம்மளுடைய மண்ணையும் மழையையும் சார்ந்தது தான் நம்மளுடைய விவசாயம். இந்த மண்ணை கெடுத்தது அப்படின்றது தான் வந்துட்டு பசுமை புரட்சி. அந்த பசுமை புரட்சியில் அந்த மண்ணை கெடுத்தது அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக வந்துட்டு உற்பத்தி செய்து நமது விளைச்சலை உண்டாக்கி உணவு பாதுகாப்பை தந்தது இல்லைங்களா, அந்த விதைகளை அழித்தார்கள். இதுதான் கொடுமை. நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வந்துட்டு அசார். அவர் பேர் என்ன, எனக்கு கொஞ்ச நேரம் அவர் பேரை நான் சொல்கிறேன். இவரெல்லாம் வந்துட்டு நம்மாழ்வாருக்கெல்லாம் ரொம்ப முன்னோடி. 300 விதமான விதைகளை வைத்திருந்தார்கள். அந்த விதைகளின் முக்கியத்துவம் என்னன்னீங்கன்னா செமி ஆரிட் ரீஜன்ஸ்ல வளரக்கூடிய விதைகள். செமி ஆரிட்னா மழை குறைவாக பெய்யக்கூடிய பிரதேசங்கள், மழை பெய்யக்கூடிய பிரதேசங்கள். அந்த காத்துல இருக்க ஈரப்பதத்தையும் மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் வச்சுக்கிட்டு அதுல வளரக்கூடிய விதைகள். இப்ப நம்மளுடைய முன்னாடி இருந்த இங்க நம்ம இதே சம்பா பருவத்துல நம்ம போட்ட விதை என்ன அப்படின்னீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்துட்டு அந்த நெற்பயிர் வளர்ந்துருக்கும். மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருந்ததுன்னா கூட இது மேல இருக்கும். இவங்க வந்துட்டு ஒரு படகு மாதிரி ஒன்று வச்சுட்டு போயிட்டு இப்படியே அறுத்துட்டு வந்துருவாங்க. இப்ப பசுமை புரட்சியில இதெல்லாம் அவங்க வந்து பின்பற்றவே இல்லை. பண்பற்ற வெள்ளது IR8, IR20, கருணா இதெல்லாம் இந்த ரகம்லாம் வந்துட்டு உடனே குட்டை நெல்லுன்னு சொல்லுவாங்க. இதை இந்த குட்டை ரகத்தை கொண்டு வந்துட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா எல்லாமே வந்துட்டு உற்பத்திக்கு மாறினாங்க. நிறைய உற்பத்தி அப்படின்றது சத்து மண்ணு இதெல்லாம் வந்துட்டு மறக்கடிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா இந்த ஷிஃப்ட் என்ன பண்ணிடுது அப்படின்னோம்னா எந்த விதத்திலும் விவசாயிக்கு உதவலை. கடைசியில் என்ன ஆயிடுது அப்படின்னோம்னா நம்முடைய உணவு பாதுகாப்புன்றது இன்றைக்கு வந்துட்டு மிகப்பெரிய கேள்விக்குறியானதுக்கு காரணம் நம்முடைய பால் ரிச்சாரியா. அவர் தான் அந்த சயின்டிஸ்ட். 300 விதமான விதைகளை அவர் இது பண்ணாரு. அப்போ இவர் காப்பாற்றுற அந்த விதைகளை எல்லாம் இன்றைக்கு சில விவசாயிகள் மட்டும் தான் காப்பாற்றிருக்கிறாங்க. அப்போ விதையை காப்பாற்ற தவறியதன் விளைவாக இன்றைக்கு நாம் என்ன பண்ணிட்டோம், பெரிய அளவுக்கு ஒரு விவசாய பிரச்சனை எதிர்கொள்றோம். இது ஒரு மூல பிரச்சனை. இன்னொன்று என்ன அப்படின்னீங்கன்னா நாம் வந்துட்டு இந்த திட்டமிடல் இருக்கு இல்லைங்களா, இந்த மழையை பொறுத்த திட்டமிடல நம்ம IMD இந்தியன் மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய அளவுக்கு பின்னாடி இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமண்டலங்களுடைய தாக்கம், இந்த ஆண்டு எவ்வளவு மழை பெய்யும் அப்படின்ற ஒரு விடயத்தை முன்னாள் விவசாயிகளுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய இந்தியன் மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வளரவில்லை. சரி, இன்னும் விரிவாக பேசலாம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம். திரு மகேந்திரன், ஐயநாதன் வந்து ஒரு 2 விஷயத்த சொன்னதுக்கிட்ட உங்ககிட்ட விளக்கம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து விவசாயிகளுக்கு முன் அறிவிப்பை வந்து சரியாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. எப்பெல்லாம் மழை பொய்க்கும், எந்த மாதிரியான அந்த காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னால் விவசாயிகளுக்கு அது பேருதவியாக இருக்கும். அதையெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியான ஒரு தேவை விவசாயிகளுக்கு இருக்கா? பாரம்பரியமாக விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எதிர்பார்த்து தான் விவசாயம் செய்யறாங்களா அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. இன்னொன்னு, இந்த பாரம்பரியமான விதை அழிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு விவசாயத்தை பாதிச்சிருக்குன்னு எடுத்துக்க. அதாவது வந்து நம்முடைய வானிலை மையம் என்பது மட்டுமல்ல, விவசாயம் வந்து ஒரு தொன்மையான விவசாயமா இருக்கலாம். ஆனால் அந்த தொன்மையான விவசாயம் காலத்துக்கேற்றவாறு அது வளர வேண்டியதும் இன்னொரு அவசியம். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்த விவசாயம் அந்தந்த காலத்தினுடைய அறிவியல் தன்மைகளை எல்லாம் உள்வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வளர்ந்து ஒரு நிலைக்கு வருது. அதே போல இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், அது வந்து கணனியினுடைய வளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது ஆப்ஸை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது இருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியங்கள் அழியாமல் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் மற்றதுக்கும் அந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்துறதுங்கிறது அவசியமானது. அதில் அரசாங்கம் என்ன பண்ணுது? அரசாங்கம் மக்கள்கிட்ட வரி வாங்குது. வரி வாங்குற அரசாங்கம் அதனுடைய ஆய்வையும் அதனை மேன்மைப்படுத்துவதற்கும் அது செலவழிக்க வேண்டும்.
நீங்க அக்ரிகல்ச்சருக்குன்னு நம்முடைய அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய தொகை படிப்படியா குறைஞ்சு வந்து கழுந்து தேஞ்சு கட்டெரும்பானது மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட அது ஒரு தொகையே அல்ல என்ற அளவிற்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி பண்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது இந்த வானிலை ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்ப நம்ம இதுல கூட வந்து வெள்ளம் வந்த காலங்கள்ல கூட தனியார் அமைப்புகள் சின்ன சின்ன 10 பையங்க 20 பேர் உட்கார்ந்து அவங்க வந்து இன்றைய இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி வெளியிடக்கூடிய அறிக்கையை கூட விரைந்து வெளியிடக்கூடிய அறிக்கையை கூட நம்முடைய பெரிய அளவில் செயல்படக்கூடிய வான் ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றதால அறிவிக்க முடியல. காரணம் என்னன்னா அவங்களே என்ன சொல்றாங்கன்னாக்க எங்கள்கிட்ட போதிய நவீன எந்திரங்கள் இல்லை, அதற்கான பணம் ஒதுக்கப்படவில்லை. இதுதான் நிலைமை. அப்ப அரசாங்கம் வந்து இதை பத்தி கவலைப்படலை, அதனால பாதிப்பு இருக்கு. இப்ப உதாரணமா மழை இப்ப வருது, இப்ப வந்து எல்லாருமே ஒரு கைபேசி பயன்படுத்துகிறார்கள், ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறோம். அதை எல்லாத்தையும் எவ்வளவோ விஷயங்கள் போற போது இத்தனை மணிக்கு மழை வருது, இப்படி நடக்க போகுது, இன்னது செய்ய போகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப சுலபத்தில் சொல்ல முடியும். மழையை பற்றி எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியும். அதுக்கான தேவை வந்து அரசாங்கத்துக்கு இல்லை. அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னாக்க உலக முதலாளிகளை இங்க கொண்டு வர்றதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுக்கணுமோ அதை செய்யுது. விவசாயிகளுக்கு தேவையான விரிவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இது உருவாக்கி கொடுக்கல. இதை வந்து ஒப்பிட்டு பார்க்கணும்னாக்க சீனாவோட ஒப்பிட்டு பார்க்கலாம். சீனா வந்து விவசாயிகளை முழுமையா அந்த சிஸ்டம் வந்து நான் இதுக்காக இந்திய நெருக்கடிக்காக அதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு விளைபொருளை ஒருவன் உருவாக்கினால் அதுக்கு என்ன அடக்க விலையோ அந்த அடக்க விலையினுடைய முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. அதுல ஏதாவது நஷ்டம் வந்தா கவர்மெண்ட் கொடுத்துருது. அதுக்கு நாங்க தான் பொறுப்பு, நீ பொறுப்பு கிடையாது அப்படின்னு. ஒவ்வொரு உற்பத்தி பொருளுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு உற்பத்தி பொருளுக்கும் அது சில உற்பத்தி பொருள் வந்து ரொம்ப நஷ்டம் ஆகிற மாதிரி இருந்ததுனாக்க சப்சிடியை கூட கொடுக்குறாங்க. அதுக்கான இழப்பீட்டு தொகையை அரசை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அந்த பொருள் தேவை, அந்த பொருள் தேவைங்கிறதுனால உழைப்பாடியை வந்து அவங்க வந்து ஏமாற்ற முடியாது, விவசாயியை ஏமாற்ற முடியாது, அவனுடைய உழைப்புக்குரிய ஊதியத்தை கொடுத்தாகணும். ஆனா இங்க அது இல்லை. அப்ப அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றையும் விரிவாக உருவாக்குகிறார்கள். இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது கிடையாது. வியாபாரிகளுக்கு, உலக வியாபாரிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, மற்றவனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியெல்லாம் அவனுக்கு தான் அளிக்கிறார்கள், அவனுக்கு சலுகையை கொடுக்குறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு மறுக்கப்படுகிறது. வெளிநாடுகளோட நீங்க ஒப்பிடுகிற பொழுது, அங்க இருக்கிற விவசாய முறைகளோட ஒப்பிடுகிற பொழுது அரசாங்கத்துக்கும் விவசாயிகளுக்குமான அந்த ஒத்திசைவு எப்படி இருக்கு? அவங்க இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கையா இருக்கட்டும், ஆலோசனைகளா இருக்கட்டும், இப்ப சீனாவை ஒரு உதாரணம் காட்டினார், அது மாதிரி உங்க புரிதல் இருந்து அவங்களுடைய ஒத்திசைவு எப்படி இருக்கு? ஆமா, அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி, வானிலை பொறுத்த டெக்னாலஜியை பொறுத்து, தட்பவெட்ப நிலை பொறுத்த டெக்னாலஜி, கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேம்பட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காலேருந்து நீங்கள் ஆஸ்திரேலியா வரைக்கும் எடுத்துக்கினா எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு அப்படின்னோம்னா எவ்வளோ வாட்டர் ரியலைஸ் ஆகும் உன் வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டிலன்னு சொல்லி கணக்கு வச்சுருக்கிறாங்க, USGS. அப்போ அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க, அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த ஃபோர்காஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த லாங் டைம் ஃபோர்காஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். IMD சொல்லுது, ஆனால் ரொம்ப ஆழமாக சொல்லலை. இது எதுக்குன்ற விவசாயிக்கு தேவைன்னா, முன்னாடி இருந்த விவசாயிக்கு இருந்த அறிதல் புரிதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாயிக்கு இல்லை. நம்ம என்னைக்கு வந்துட்டு இந்த பாரம்பரிய வேளாண்மையில் எதிர்த்து போய் இந்த மாடர்ன் விவசாயம்னு சொல்லக்கூடிய இந்த பசுமை புரட்சிக்கு பின்னானதுக்கு மாறினோம்னா இப்போ இவனுடைய அரசு சார்பே அதிகமாகி போச்சு. இவன் மண்ணை நம்பி விதைக்கிறத உழுவுறதை நான் விட்டுட்டு இவன் வந்துட்டு உரத்தை நம்பி உழுவுறான். இன்னொரு விளக்கமும் தேவை. முன்னாடி இருக்கிற விவசாயிக்கு புரிதல் இருக்கு, இப்ப கொஞ்சம் குறைவா இருக்குன்னா, முன்னாடி இந்த காலநிலை மாற்றம்ங்கிறது அந்த அளவுக்கு இல்லைங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம்ல. இந்த சமயத்துல மழை பெய்யுனா மழை பெய்யுது, வெயில் அடிச்சதுன்னா வெயில் அடிக்குது, அந்த அடிப்படையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்துட்டு அப்போ வந்துட்டு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு, அந்த இதுல மாற்றம் இல்லை. பட் இந்த டிசம்பர் 2004 டிசம்பர் 26 சுனாமிக்கு பிறகு அந்த ஷிஃப்ட் ஆன உடனே நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா மழை பொழிவு அப்படின்றது மிக மிக அளவுல குறைஞ்சிச்சு. இந்த வருஷம் தான் மாறுச்சு. நீங்க நல்லா பாருங்க, இடைப்பட்ட 12 ஆண்டுகள்ல ஒரு பெரும் புயல், பல்வேறுபட்ட புயல்கள் வந்துட்டு அந்த பசிபிக்ல இருந்து இந்தியன் ஓஷனுக்கு வந்துட்டு பே ஆஃப் பெங்காலுக்குள்ள வர்றது அப்படின்றது நார்த் ஈஸ்ட் மான்சூன், அந்த மழை அப்படின்றது கிட்டத்தட்ட இல்லாத ஒரு நிலையே இருந்துச்சு. அப்ப இப்பதான் இந்த வருஷம் தான் வந்துட்டு மாறி நல்லாவே பேஞ்சுது. ஆனா அது என்னடா அப்படின்னோம்னா மிகப்பெரிய அளவுக்கு புரியவே இல்லை. போன முறை சரியான மழை பெஞ்சிச்சு, பகலுன்னு தெரியாத இரவுன்னு தெரியாத கொட்டுண்டா மழை. அதுக்கு பிறகு தான் ஐப்பசி கார்த்திகை, அந்த ஒரு கொடை போறோம்.
அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழையில் அவ்வப்போது மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் கன்வென்ஷனல் ரெயின்ஃபால், மேலடுக்கு சுழற்சின்னு சொல்றாங்களே, அதுல பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலைல மழை பெய்யும். இப்படியெல்லாம் மழையை வந்துட்டு துல்லியமா கணக்கிட்டு விவசாயம் பண்றது தான் வந்துட்டு இந்த குறைந்த கால பயிர்களை எல்லாம் சாகுபடி பண்றது. இப்ப அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஐஎம்டி இன்னைக்கு வந்துட்டு ஒரு பிரதான பங்கு வகிக்குது. அவங்க செய்யணும். வெளிநாடுகளை பத்தி கேட்டீங்க. வெளிநாடுகளில் இது ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டாவது விஷயம், ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னு நம்ம எல்லாம் போராடணும். மூன்றாவது உலக நாடுகள் இந்த WTOல அதுல வந்து இந்த டோஹா சுற்று, இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, அவங்க விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தோடு நம்ம கொடுக்குற மானியத்தை ஒப்பிட்டா ஒண்ணுமே கிடையாது. அமெரிக்காவும் ஐரோப்பாவும் கொடுக்கக்கூடியது, அதுக்கு பிறகு தான் ப்ரொடெக்ஷனிசம்னு சொல்லி முரசொலி மாறன் சொன்னார். டோஹா சுற்று பேச்சுவார்த்தை இன்ன வரைக்கும் அது ரிசால்வ் ஆகல. ஏன்னா நீங்க இவ்வளவு கொடுத்துட்டு என் சந்தையும் ஓபன் பண்ணுன்னா எங்களுக்கு வந்துட்டு அப்ப அன்ஃபேர் காம்படிஷனை என் விவசாயி ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னாரு. அப்போ உலக நாடுகள்னு சொல்லக்கூடியவங்க விவசாயத்தை காப்பாற்றுகிறார்கள். இந்த நாட்டில் விவசாயத்திற்கு எதிரான பார்வையில் இந்த அரசுகள் சென்று கொண்டிருக்கின்றன. அரசுகள் என்ன செய்யணுங்கிறத ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். விவசாயத்துடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அடிப்படையான பிரச்சனை உணவு அப்படிங்கிறதையும் தாண்டி லாபகரமான ஒரு தொழிலாக இதை மாற்றுகிற போது தான் இப்ப இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் குறைவதற்கான ஒரு சூழல் இருக்கு. ஒரு புறத்துல பாரம்பரியமாக விவசாயம் செய்யக்கூடியவர்களுடைய மரணங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இன்னொரு புறத்துல படித்த இளைஞர்கள் நாங்க வந்து நிறைய பேர் விவசாயத்திற்குள்ள போறதாகவும் இன்னொரு தரங்கள்ல இருந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது எப்படி ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது வந்து எனக்கு இந்த அண்மை காலத்தில் ஏற்பட்ட மன ஊக்கங்கள், நம்பிக்கைகளில் மிக முக்கியமானது விவசாயிகள் குடும்பங்களில் பிறந்த குழந்தைகள், வெளிநாட்டில் இருக்கிற இளைஞர்கள் மற்றவங்கெல்லாம் விவசாயத்தை நோக்கி வர்றது இருக்கிறதுங்கிறதுக்கு பாருங்க, அது ஒரு புது நம்பிக்கை கொடுக்குது. அது எதிர்காலத்தில் புதிய போராட்டத்திற்கான ஒரு வழிவகை என்பதாக நான் உணர்கிறேன். நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து என்னன்னாக்கா, அரசாங்கத்தினுடைய கொள்கைகளாலும் இன்று இருக்கக்கூடிய சூழல்களாலும் தான் விவசாயம் ஒரு லாபகரமற்ற தொழிலாக இருக்கிறது, அதை எதிர்த்து போராடி லாபகரமான ஒரு தொழிலாக மாற்ற முடியும், இன்று உலக மயத்தினுடைய மோசடித்தனங்களை எல்லாம் எதிர்த்து நிற்க முடியுங்கிற ஒரு புது நம்பிக்கை இன்று ஏற்பட்டிருக்கிறது. அது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒன்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம இப்படிப்பட்ட இளைஞர்களோ மற்றவங்களோ இதுக்கான அரசாங்கத்தினுடைய கொள்கை மாற்றத்திற்கான ஒரு புதிய அழுத்தங்களை, நெருக்கடிகளை, போராட்டங்களை நாம் கொடுக்க வேண்டும். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, விவசாய நிலங்களுடைய அளவு, இத்தனை சதவீதம் விவசாய நிலம் இருக்கு அப்படிங்கிறத, அதுல என்ன தெளிவு வேணும்னா, அப்படி வரக்கூடிய இளைஞர்கள் வந்து அரசாங்கத்துடைய கொள்கைகளை மீறி இந்த சந்தை பிரச்சனைகளாம் மீறி ஜெயிச்சிடறாங்களா? ஓரளவுக்கு ஜெயிக்க முயற்சி பண்றாங்க, சில இடங்கள்ல ஜெயிக்கவும் செய்யறாங்க. இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து இந்த ஆர்கானிக் ஃபுட்னு சொல்றோம்ல, அந்த இயற்கை உணவு, இயற்கை விவசாயத்திலிருந்து பெறப்பட்ட இயற்கை உணவு, இதெல்லாம் சந்தைப்படுத்துறாங்க. அதுக்காக சில இளைஞர்கள், குறிப்பாக இந்த நம்முடைய செந்தமிழன் போன்றவர்கள் எல்லாம், இன்னும் பல இளைஞர்கள், அவங்களோட பெரிய பட்டியல், அவங்கெல்லாம் வந்து இந்த அரசியலையும் புரிந்து கொண்டு, உலகமயம் எப்படி விவசாயிகளை பாழ்படுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டு ஊக்கத்தோட நிற்கிறாங்க, விவசாயம் பண்றாங்க. சில இடங்கள்ல ரொம்ப, நான் ஒரு தடவை வானகம் போய் பார்த்துட்டு அதிர்ந்து போனேன். அது ஒரு பெரிய வறண்ட நிலத்துல விவசாயம் செய்ய முடியும் என்பதற்கான ஒரு உத்தரவாதத்தை நம்மாழ்வார் செய்து காட்டியிருக்கிறார். அப்ப அந்த நம்பிக்கை, அந்த மாடல், அதை எப்படி செய்யலாங்கிறதெல்லாம் இன்னைக்கு வெற்றி பெற்று வருது. திரும்ப உங்கள்கிட்ட வரேன். ஐயா, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? புதிய இளைஞர்கள், கை நிறைய சம்பளம் வாங்குறவங்க, அந்த வேலையெல்லாம் நான் விட்டுட்டு நாங்க விவசாயம் பண்ண வரோம்னு வரக்கூடிய செய்திகளை தொடர்ச்சியா நாங்க பார்த்துட்டே இருக்கோம். இன்னொரு புறத்துல பாரம்பரியமாக விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி பயிர்கள் கருகிருச்சு அப்படிங்கிற அதிர்ச்சியில அவங்க மரணம் நிகழ்கிறது. இது ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்க? ஆமா, அன்சர்டைனிட்டி, நிச்சயமற்ற தன்மை, அது ரெண்டு இல்லாம வருது. ஒன்று வந்துட்டு மழை பொழிவு, பருவநிலை மாற்றம், இதெல்லாம் ஒரு காரணம். இன்னொரு அன்சர்டைனிட்டி என்னன்னா, சந்தை சார்ந்து, சந்தை தான் நிர்ணயிக்கும்னு இன்னைக்கு அரசு சொல்லுது இல்லையா, அது தவறு. சந்தையை நிர்ணயிக்க கூடாது, விவசாயியை நிர்ணயிக்கணும். இல்லாட்டி விவசாயத்தை சார்பா நீ நின்று நிர்ணயி. ஒன்று உற்பத்தி பண்ணுறதுக்கு எனக்கு உதாரணத்துக்கு 4000 ரூபா செலவாகுது, இல்லை 40,000 ரூபா செலவாகுது அப்படின்னோம்னா, அதன் மீது 60,000 வச்சு 1 லட்சம் அவனுக்கு வரா மாதிரி இருந்துச்சு அப்படின்னோம்னா தான் ஒரு பருவகாலம்னு சொல்லக்கூடிய 6 மாதத்திற்கு ஒரு தொழிலை செய்வதற்கான நிச்சயமான தன்மையை கொண்டு வர முடியும். அப்படி இல்லை, நான் 40,000 பண்ணிடுவேன், சந்தையில் வந்துட்டு மார்க்கெட் இல்லை, அதனால என் பொருளை நான் 50,000 தான் விற்பேன் அப்படின்னோம்னா 6 மாத கால உழைப்பு, அதை சார்ந்து இவன் இருந்த எதிர்பார்ப்பு எல்லாம் ஆகும்போது 10,000 ரூபாய் கிடைச்சது அப்படின்னோம்னா இவன் வாங்கின கடனுக்கு வட்டி கூட செலுத்த முடியாது. நல்லா கவனிங்க. அப்ப அந்த வெற்றி கதைகள் அப்படிங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் இருக்கு. ஆமா, அதாவது சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, மழையும் நல்லா இருக்கும், அளவாகவும் பெய்யும்,
எல்லாமும் நல்லா கிடைக்கும், சந்தையிலையும் கிடைச்சது அப்படின்னோம்னா ஒரு இது. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது, உற்பத்தி பண்ணி சந்தைக்கு நிறைய கொண்டு வந்துட்டா 8 அணா, உற்பத்தி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா சந்தையில 5 ரூபாய். என்னது இது? அப்ப இந்த அன்சர்டனிட்டிக்கு இந்த அரசுகள் வந்துட்டு ஏதாவது உதவி இருக்கா? அப்ப எப்படி எதிர்காலம் நல்லா இருக்கும்? வரக்கூடிய இளைஞர் எப்படி இதை தாக்கு பிடிப்பா? அப்போ இதை நிர்ணயம் செய்யுங்க. அப்போ இதை வந்துட்டு சந்தை தான் நிர்ணயிக்கும்ன்றதை மாத்துங்க. எம்எஸ்பின்னு நீங்க சொல்லக்கூடாது, அவனுக்கு ஆகக்கூடிய விலை இதுதான், இந்த விலைக்கு தான் நீங்க வாங்கணும். ஏன்னா நம்ம தயாரா இருக்கோம்ல, நுகர்வோர் தயாரா இருக்கிறோம்ல 10 ரூபாய்க்கு தக்காளி வாங்குறதுக்கு. இதுல நீங்க வந்து 8 அணாக்கு நீங்க வாங்குறத அனுமதிக்கிறீங்க. இதுல இருந்து விவசாய முறைகள் மாறணும், விவசாயி அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய அந்த திட்டங்களை அந்த தயாரிப்புகளை மாத்திக்கணும்னு எடுத்துக்கிறதா? அப்படி எடுத்துக்க கூடாது. நமக்கு வந்து ஏதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய விவசாயங்கள் உலக முதலாளிகளுக்கும் உலகத்துக்குமான ஒரு கட்டமைக்கிறோங்கிற நிலையில மாறி இல்ல, அந்த தளத்துல நான் இல்ல, கேட்கிறேன். இது பணப்பயிர இந்த பயிர் போட்டா பணம் அப்படின்னு நான் கேட்கிறேன். பணப்பயிரே அல்ல. இல்ல, என்னோட சந்தேகம் என்னன்னா, ஜெயித்த இளைஞர்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, அது ஊக்கம் தருகிறது, நம்பிக்கை தருகிறது நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுல இருந்து வெறும் சற்று மாறுபடுகிறார், அங்க ஒன்றும் இங்கொன்றுமா தான் அந்த வெற்றி கதையில் இருக்குங்கிறதுல மாறுபடுறார். சரி, நம்ம அதை பாசிட்டிவாவே நம்ம எடுத்துக்குவோம். அப்படி ஜெயித்த இளைஞர்கள் காட்டியிருக்கக்கூடிய வழிங்க இயற்கை விவசாயம் இல்லையா? அப்போ இந்த இயற்கை விவசாயத்தை நோக்கி இந்த விவசாயிகளும் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? கட்டாயம் புரிஞ்சுக்கிறது மட்டுமல்ல, அந்த விவசாயிகளும் உணர்றாங்க. நீங்க விவசாயிகள்ட்ட போய் பாத்தீங்கன்னா, இந்த பேரழிவுக்கெல்லாம் காரணம் வந்து இன்னைக்கு வந்து ரசாயன உரங்கள், இதனால ஏற்படக்கூடியது அப்படிங்கிறது தங்களுடைய சொந்த வாழ்க்கையில இருந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னாக்க, அப்படி செஞ்சோம்னா அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. அந்த மார்க்கெட்டை நீங்க எப்படி பண்ணுவீங்க? முதல்ல ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய விவசாய பொருட்களுக்கெல்லாம் தடை விதிக்கணும். முதல் காரணம் அது. ரெண்டாவது என்னன்னா, ஒரு பக்கம் ரசாயனம் போட்டதை கொடுத்து மருந்தையும் அவன் விற்கிறான், பொருளையும் அவன் விற்கிறான், ரெண்டையும் உடலுக்கான மருந்தும் அவன்கிட்ட வாங்குறான், அதே போல அவன் சாப்பிடுற சாப்பாடும் அவன்கிட்ட இருந்து வாங்குறான். சாப்பாடு நோயை கொடுக்குது, நோயை போக்குறதுங்கிற பேர்ல மருந்தை வித்து மீண்டும் கூடுதல் மருந்து வாங்குறது கொண்டு போறான். இதை தடுப்பதற்கு நம்ம விவசாய முறைகள் நம்முடைய உற்பத்தியே பண்ணணும். ரெண்டாவது, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நான் இப்ப சொல்றேன், உடனடியாக இந்த இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயத்திலிருந்து விளைந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கு நிறைய நிதியை ஒதுக்கி நம்முடைய மக்கள் வாங்குவதற்கு, அதில் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கான தனி ஏற்பாடு வாரியமா இருக்கலாம். வாரியம்னாலே ஊழல்னு ஆகி போகுது. அதனால ஏதாவது ஒரு பேர்ல அதுக்கு வந்து அவங்க கட்டாயம் வந்து அப்படிப்பட்ட விஷயத்தை உடனடியாக செய்ய வேண்டும். அதே போல இந்த இளைஞர்கள் போய் விவசாயம் செய்யறாம பாருங்க, விவசாயம் செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு தேவையான நிதி உதவியை தர வேண்டும், கூட்டுறவு சங்கங்களின் மூலம் தர வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞர்களை வந்து முக்கியத்துவம் கொடுக்கிற போது இந்த மாற்றமும் மற்ற விவசாயிகள் இதை பின்பற்றி மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். நிதி ஒதுக்கீடை பத்தி ஏற்கனவே மகேந்திரன் சொன்னார். கோடிக்கணக்கான ரூபாய் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்படுது, ஆனா அது போதலன்னு மகேந்திரன் சொல்றாரு. மானியங்கள் கொடுக்கறாங்க, விதைக்கு மானியம் கொடுக்கறாங்க, உரத்துக்கு மானியம் கொடுக்கறாங்க, கூட்டுறவு கடன் அரசால தள்ளுபடி செய்யப்படுகிறது. இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாயும் செஞ்ச பிறகும் ஏன் விவசாயம் லாபகரமான தொழிலாக மாறல? கடைக்கோடி விவசாயிக்கும் அது போகலையா? பிரச்சனை அரசுகள்கிட்ட தானா, வேற எங்கேயாவது இருக்கா? அதாவது நிதி போதல இல்ல, நிதி போகல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, பாசன மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதியினால எந்த விதமான மேம்பாடும் வரல, மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு அரசு அமைத்த குழுவே சொன்னது. பிட்வீன் 1977 1997 20 ஆண்டு காலத்தில் ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் பாசன மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதியினால் பாசன அந்த ஏரியா பகுதிகள் எந்த நிலையிலையும் மேம்பாடு அடையவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா, நிதி ஒதுக்கப்பட்டது, நிதியினால் பலன் ஏற்படவில்லை. இதுதான் ஊழல். எப்படிங்கெல்லாம் வந்துட்டு இந்த தூர் வாடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அலர்ட் பண்ணிட்டு தூர் வாரப்படாமலே அப்படியே எல்லாமே. இது நீங்க உட்கட்டமைப்பு வசதி சார்ந்து சொல்ற விஷயம். ஏரிய தூர் வாடுறது, ஏரிய பராமரிக்கிறது, அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. இன்னொரு புறத்துல நேரடியா விவசாயிக்கு சம்பந்தப்பட்டது இருக்கு இல்லையா? விதை மானியங்கிறது நேரடியா விவசாயிக்கு போகுது, உர மானியங்கிறது நேரடியா விவசாயிக்கு போகுது, கடன் தள்ளுபடிங்கிறது நேரடியா விவசாயிக்கு போகுது. அதுல என்ன நடக்குது? அது சரியா நடக்குதா? சந்தை இங்க ஒரு முக்கியமான ஒரு விடயம் அதுதான். இப்ப இந்த மைக்ரேஷனுக்கு ஏன் விவசாயிங்க தயாரா இல்ல? ஏன் வந்துட்டு அந்த இயற்கை வேளாண்மைக்கு வந்துட்டு போக தயாரா இல்ல? நம்மாழ்வார் வந்துட்டு இவ்வளவு பரப்புரை செய்து ஏன் தயாரா இல்ல? ஏன் தயாரா இல்லைன்னா, மறுபடியும் இந்த நிலத்தை மாத்தணும் அப்படின்னம்னா இது ஒரு காலகட்டத்திற்கு அவனுக்கு தேவையான செலவை ஈடுகட்டுவது யார்? இது அரசு ஒருபோதும் செய்யாது. ஏன்னா இவங்க ஒப்புக்கிட்டு இருக்கிற கொள்கை அதான் சொன்ன பார்வை, they are turning a blind eye அப்படின்ட்டு. இந்த விவசாயத்தினுடைய மூலாதாரத்தை காப்பாற்ற இந்த அரசுகள் ஒருபோதும் தயாராக இல்லை.
எஸ்.என். நாகராஜன் கேடை மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர் சொன்னாரு, இந்த நாட்டினுடைய விவசாயிகள் தான் 40 விதமான வாழைகளை வந்துட்டு உருவாக்குனாங்களே, எந்த லெபார்டரியில வச்சுன்னு கேட்டாரு. நம்மாழ்வார் சொன்னார், என்னை விஞ்ஞானின்னு சொல்லாதீங்க, விவசாயிகளே விஞ்ஞானிகள், அவங்க தான் இந்த மாதிரி விதைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம வாழ வச்சாங்க அப்படின்னு சொன்னாரு. இவங்களை பற்றிய பார்வை இந்த அரசுக்கு எப்படி இருக்குதுன்னா பூஜ்யம். அதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்னத்தை வாழ வைக்கணும் அப்படின்னம்னா நீங்க கார்பரேட்டுக்கு என்னெல்லாம் செய்யறீங்க, எவ்வளவு சலுகையெல்லாம் கொடுக்குறீங்க, எவ்வளவு பார்வைகள் எல்லாம் செலுத்துறீங்க, எவ்வளவு திட்டங்கள் எல்லாம் போடுறீங்க, இது விவசாயத்துக்கு நடக்குதா? விவசாயத்துக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்குதா? எக்ஸ்பர்ட் கமிட்டி கிடையாது. அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னம்னா விவசாயத்தின் மீது ஒரு சார்பு பார்வை வேணும். இப்ப 2008 கிரைசிஸ் ஏன் இந்த நாட்டை பாதிக்கலன்னும் போது அப்பொழுது நிதி அமைச்சர் வந்து சொன்னாரு, இந்த நாட்டினுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் ஸ்ட்ராங். பாச்சதுமர சொன்னாரு, இந்த நாட்டினுடைய உள்நாட்டு பொருளாதாரம் பலமாக இருந்தது, அது அந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்படின்னாரு. அந்த உள்நாட்டு பொருளாதாரத்தினுடைய பலத்திற்கு மூலாதாரம் எது? விவசாயமும் விவசாய உற்பத்தியும். அப்ப அந்த இடத்துல கவனம் செலுத்தணுமா இல்லையா? நிகழ்ச்சியோட இறுதி நிமிடங்கள்ல இருக்கும். இந்த சார்பு பார்வை ஒட்டுமொத்த சமூகத்துக்கு வந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனையை வேறு வேறு தளங்கள்ல அணுகி தீர்க்க முடியுங்கிறத புரிஞ்சுக்க. ஒவ்வொரு குடிமகனுக்கும் விவசாயம் சார்ந்து விவசாயி சார்ந்த பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இறுதி கருத்து ரெண்டு பேருடைய. இந்த விவசாய முறைகள், இந்த இன்னைக்கு நாம பின்பற்ற நம்ம பழைய தொன்மையான விவசாயத்தை வந்து பசுமை புரட்சியும் மற்றதையும் அழித்து உலகமயம் வந்து அதை விவசாயமே இல்லாமல் பண்ணக்கூடிய இதை மாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வும், நம்முடைய நாட்டுக்கு நம்முடைய மக்களுக்கு பொருத்தமான ஒன்று வேண்டும் என்கின்ற அடிப்படை உணர்வை மக்கள் பெற வேண்டும். நாம் எல்லாருமே விவசாய, நம்முடைய நண்பர் ஐயநாதன் குறிப்பிட்டதை போல நாம் எல்லாருமே விவசாய குடும்பங்கள்லேருந்து வந்தவங்க, அலுவலகங்களில் வேலை செய்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து நம்முடைய விவசாயத்தை 3000 ஆண்டுகால பாரம்பரியம் உள்ள நம்முடைய விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேள்விதான், விஜய மல்லையாவுக்கு 1200 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்கிறீர்கள், ஆனால் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன சங்கடம் இருக்கு? அவங்க கடனை தள்ளுபடி செஞ்சு மீண்டும் கடன் கொடுக்குறீங்க. இது நாள் வரை கடன் கொடுத்து கொண்டிருந்த கூட்டுறவு சங்கங்களை எல்லாம் நீங்கள் ஏன் மூடினீர்கள்? விவசாய நிலங்கள் முதலாளிகள் கையகப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் அகற்றப்பட வேண்டும். அதே போல விவசாயிகளுக்கு பொருத்தமான அமைப்புகளை உருவாக்கி அதன் மூலம் அவனுடைய விளைபொருளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த நியாயம் கிடைக்காத வரையில் விவசாயம் பாதுகாக்க முடியாது. அதை பாதுகாக்கலன்னாக்க ஒரு மிகப்பெரிய விவசாயிகளுடைய கலகம், எழுச்சி, போராட்டம் என்பது நம்முடைய இந்தியாவிலும் குறிப்பாக தமிழகத்தில் வெடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல, ரொம்ப முக்கியமானதுல நீங்க பார்க்கணும். இப்ப கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது விவசாயத்துக்கு 20,000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாரு. ஆனா ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளினுடைய கடன் வட்டி எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 82,000 கோடி. இவர்கள் சமீபத்தில் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருமுதலாளிகள், பெருநிறுவனங்கள் வாங்கின கடன் 1,24,000 கோடியை தள்ளுபடி பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விவசாயிகளை மீட்பதற்கு, அவருடைய தற்கொலைகளை தடுப்பதற்கு, அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு இந்த 82,000 கோடி அப்படியே தள்ளுபடி பண்ணுங்க. தள்ளுபடி பண்ணிட்டு நீங்க அதுக்கு மேல நீங்க வந்துட்டு அவங்களுக்கு உதவினீங்கன்னா தான் நம்பிக்கை ஏற்படும். அவங்க ஒரு உத்வேகத்துடன் வருவாங்க. இந்த நாட்டினுடைய உணவு பாதுகாப்பு உள்நாட்டினுடைய உற்பத்தியிலிருந்து உறுதி செய்யப்படும். இதுதான் முக்கியமானதா அரசுகள் செய்ய வேண்டும். மிக முக்கியமான பிரச்சனைகளை இன்னும் நான் விரிவாக தான் புதிய தலைமுறையில் இந்த நாள் முழுவதும் பேச போறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.